திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 512, அதிகாரம் தெரிந்து வினையாடல். ஒரு நாட்டின் அரசருக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். தனது ராஜ்யத்தை மூவரில் ஒருவரிடம் ஒப்படைக்க அவர் விரும்பினார். மூவரில் ஆட்சி புரிய சிறந்தவர் யார் என்பதை அறிய ஒரு நாள் மூவரையும் அழைத்து அவர்களிடம் தலா 1000 பொற்காசுகள் கொடுத்தார். பிறகு இப்பொற்காசுகளில் ஒரு காசு கூட மிச்சம் வைக்காமல் ஒரு மாதத்திற்குள் உங்கள் விருப்பப்படி செலவழித்துவிட்டு திரும்பி என்னிடம் வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். மூவரும் பொற்காசுடன் புறப்பட்டனர். அனைத்தையும் செலவழித்துவிட்டு ஒரு மாதம் முடிந்ததும் திரும்பி வந்தனர். அரசர் முதலில் மூத்த மகனிடம் பணத்தை எவ்வாறு செலவு செய்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன், தந்தையே, பணத்தில் ஒரு பகுதியை குதிரை பந்தயத்திலும் மீதி பணத்தை சூதாட்டத்திலும் செலவு செய்தேன் என்றார். இரண்டாவது மகனிடம் விசாரித்தார். அதற்கு அவர், தந்தையே, நீங்கள் கொடுத்த பணம் முழுவதையும் வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு செலவு செய்தேன் என்றார். இறுதியாக மூன்றாவது மகனிடம் விசாரித்த போது அவர், தந்தையே, பணத்தில் ஒரு பகுதியை நம் நாட்டில் தூர்வாராமல் இருந்த கால்வாய்களையும் ஏரிகளையும் தூர்வார செலவு செய்தேன். மழை பொழிந்தால் இனி விவசாயம் செழிக்கும். மீதி பணத்தில் சில குதிரைகள் வாங்கி போர் பயிற்சி அளித்து வருகிறேன். இறுதியாக இருந்த பணத்தை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க கொடுத்திருக்கிறேன் என்றார். அரசர் தனது மூன்றாவது மகனை கட்டித் தழுவி, மகனே, நீதான் நாட்டை ஆள தகுதியானவன். நீ செலவு செய்த விதமும் என்னை கவர்ந்து விட்டது. மன்னனுக்கு உள்ள அனைத்து நற்குணங்களும் உன்னிடம் நிறைந்துள்ளது. நாட்டை ஆள்பவன் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். நாடு செழிக்கவும் வறுமையை ஒழிக்கவும் பாடுபட வேண்டும். அதற்கு நீ செலவு செய்த விதமே சிறந்ததாகும். நீயே இந்த ராஜ்யத்தின் அடுத்த அரசர் என்று கூறி அவருக்கு முடிசூட்டினார். பொருள் வரும் வழிகளை விரிவாக்கி வளங்களை பெருக்கி இடையூறுகளையும் ஆராய்ந்து அதை நீக்க வல்லவனே செயலாற்றும் திறனுடையவன் என்பதை வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கிடைத்த பொருளை செலவழிப்பவர் மூடர். பொருளை வளப்படுத்தி சேவை செய்பவரே தலைவர்.